அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் பற்றி சிறப்பான செய்திகள் நிறையா வந்திருக்கு. ஸோ முதல்ல பட்ஜெட்டை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்படுது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த காலனிய நடைமுறைகளின்படி 5 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் நிதியமைச்சராக இருந்தப்ப அது காலையில் தாக்கல் பண்ணக்கூடிய நடைமுறையாக 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுற நடைமுறை அப்படிங்கிறது அவரு தான் கொண்டு வந்திருப்பார். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தோம்னா மத்திய பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அது ரெண்டையும் ஒன்றா ஒருங்கிணைச்சு மெர்ஜ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருண்ஜேட்லி அவர்கள் தான் அது மெர்ஜ் பண்ணியிருப்பார். அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு 2019ஆம் ஆண்டுக்கு அப்புறமா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது சூட்கேஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள சூட்கேஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை ஒரு ரெட் கலர் பேக்கில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள். 2021லேருந்து பார்த்தோம்னா நமக்கு காகித பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த பேப்பர்லெஸ் பட்ஜெட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஃபுல்லாக டேப்லெட்டில் வச்சு ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை பட்ஜெட்டோட சிறப்பான நடைமுறைகள். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய 8வது பட்ஜெட் இது. சரிங்களா? தொடர்ந்து 8 முறை இவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. சரியா? மற்றபடி பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 8 முறை தொடர்ச்சியாக தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களை தாண்டி வேறு யாரெல்லாம் பட்ஜெட் அதிகமாக தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 முறை மறுபடியும் பார்த்தோம்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்கிறார். சரிங்களா? பிரணாப் முகர்ஜி அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 9 முறை தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிதம்பரம் அவர்கள். 10 முறை தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மொராஜி தேசாய் அவர்கள். சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் இவங்களும் இப்போ இருக்காங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக 8 பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது யார், முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். சரி, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்டினுடைய 4 இன்ஜின்களாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன 4 இன்ஜின்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட், எம்எஸ்எம்இ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். சரிங்களா? இதை தான் 4 இன்ஜின்களாக இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டினுடைய மதிப்பு. போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7.4% இந்த மதிப்பு அப்படிங்கிறது டோட்டல் பட்ஜெட் வேல்யூ அப்படிங்கிறதே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சமீப காலகட்டத்தில் பார்த்தோம் பொருளாதாரம் அப்படிங்கிறது சரியான எதிர்பார்த்த வேகத்தில் வளராமல் இருக்கு. பொருளாதாரம் அப்படிங்கிறதுல பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஒரு ஸ்லோ டவுன் இருந்துட்டே இருக்கு. அந்த காலாண்டுகளுடைய ஒவ்வொரு 4 காலாண்டாக பிரிப்பாங்க ஒரு பொருளாதார ஆண்டை. இந்த காலாண்டுகளின் வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியா கம்மியாயிட்டே இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நம்மளுடைய பொருளாதார ஆய்வறிக்கையின்படி பார்க்குறப்பயுமே 6.4% தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்பன் கன்சம்ஷன் டிமாண்ட் அல்லது இந்த மக்களுடைய நுகர்வு அப்படிங்கிறது கம்மியானது. கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா அடுத்த வந்த 2-3 வருஷங்கள்ல மக்களின் நுகர்வு அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சு. அதன் பிறகு இந்த வருஷம் பார்த்தோம்னா அந்த மக்களின் நுகர்வு அப்படிங்கிறது கம்மியாக தொடங்குச்சு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கன்சம்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறது கம்மியாகும். இதனால ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இதனால இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓவரால் எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறதும் கம்மியாகும். சரிங்களா? அப்ப மக்களை வந்து மறுபடியும் கன்சியூம் பண்ண வைக்கணும். நுகர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கணும். இந்த நுகர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கணும்னா மக்கள் கையில அதிகமான காசு இருக்கணும் இல்லையா? அப்ப மக்கள் கையில அதிகமாக காசு இருக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட என்ன ஒரு வழி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்கம் டாக்ஸ் ரேட்டை வந்து ஆல்டர் பண்றது. அப்படி ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம நேற்று செய்திகளில் பார்த்துருப்போம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு வரியுமே கட்ட தேவையில்லை. இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்போ இதற்கு முன்னாடி என்ன ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 12 லட்சம் ரூபாய் நீங்க வந்து ஆண்டு வருமானம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க 80,000 ரூபாய் வந்து ஆண்டு வருமான வரியாக கட்டியிருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருப்பாங்க. அது ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்குறப்ப அது 80,000 ரூபாயாக இருந்திருக்கும். 12 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க அப்படின்னா 80,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வருமான வரியாக இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பெரிய அளவில் இந்த 80,000 அப்படிங்கிறது இப்போ 0 ஆயிருக்கு. அப்போ மக்கள் கையில் என்ன ஆகுது? ஒரு 80,000 ரூபாய் கிட்ட அதிகமாகுது. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த 80,000 அப்படிங்கிற சொல்ல 80,000 ரூபாய் அப்படிங்கிறது அதிகமாகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி மக்கள் கையில் பணத்தை கொடுக்கறது மூலியமா கன்சம்ஷனை வந்து மத்திய அரசாங்கம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ தட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக மக்கள் வாங்குவாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அதிகமாகும். எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறதுமே அதிகமாகும். ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். அதுக்காக தான்
அந்த இன்கம் டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மேலே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய வரி சலுகைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் டேக்ஸ் வந்து இப்படி பிரிப்பாங்க. ஐ மீன் உங்கள் இன்கம் 0 to 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க, ஐ மீன் 4லேருந்து 8 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 5%, 8லேருந்து 12னா 10%, 12லேருந்து 16னா 15%, இந்த மாதிரி வந்து டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறத 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க. சரியா, 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு இதை நம்ம அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேற என்ன முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாக்ஸ் ரேட்டை பற்றி பார்த்தாச்சு, அதுதான் கொஞ்சம் முக்கியமாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காப்பீடு துறை அப்படிங்கிறது இருக்குது, இன்சூரன்ஸ் செக்டார் அப்படிங்கிறவங்க. இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில் இவ்வளோ நாள் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 74% இருந்துச்சு, இதை இப்போ 100% மாற்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எம்எஸ்எம்இயோட கிளாசிஃபிகேஷனை மறுபடியும் ரிவைஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஸோ எம்எஸ்எம்இயோட கிளாசிஃபிகேஷன் எப்படி அதை வந்து வரையறை செய்கிறாங்க, டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் டர்ன் ஓவர், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மைக்ரோ இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா 2.5 crore இன்வெஸ்ட்மெண்ட், 10 crore வந்து ஆனுவல் டேர்ன் ஓவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை ரிவைஸ் பண்ண போகிறாங்க, டு பி ரிவைஸ் தான். ஓகேங்களா, இந்த ரேட்டு தான் ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அதுக்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாகும். ஜஸ்ட் இப்போ இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் 25 கோடி, ஆனுவல் டேர்ன் ஓவர் 100 crore இருக்கணும். மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 125 crore, ஆனுவல் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது 500 crores இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படிங்கிறத எம்எஸ்எம்இ செக்டாருக்காக கொண்டு வர போகிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்காக இந்த நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. சரியா, அடுத்தது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஏற்றுமதி. நம்ம பார்த்தோம் 4 இன்ஜின்களில் ஏற்றுமதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறையாக இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் முக்கியமான துறையாக இருந்துச்சு இல்லையா. அதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தோம், இப்போ எக்ஸ்போர்ட்டை பார்த்தோம். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததாக பாரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரேட் நெட் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்டேஷன் அண்ட் ஃபினான்சிங் சொல்யூஷன்ஸை கொண்டு வரதுக்காக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது பீகாரில் வரப்போகுதாக சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பீகாருக்கு நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு மிஷன் 5 வருஷத்துக்கு செயல்பட போது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டி, அவங்களோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அடுத்தது விவசாயத்துறையை பார்த்தோம்னா இன்னொரு இன்ஜின் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 100 மாவட்டங்களில் இதை செயல்படுத்த போகிறாங்க. எந்த அந்த 100 மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெல்லாம் இந்த பயிர்களுடைய உற்பத்தி திறன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கோ, கிராப் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கோ, அங்கெல்லாம் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 100 மாவட்டங்களை கண்டுபிடிச்சு அங்கே தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய அறிவிப்புகள் இருந்துச்சு. அதில் முக்கியமாக 2 அறிவிப்புகள், ஒன்று தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது, இன்னொன்று பார்த்தோம்னா நமக்கு கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம், குரூப் 4 எக்ஸாமில் கூட எழுதியிருப்போம் அதை பற்றி. ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அதை உயர்த்தி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்க போகிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அக்ரிகல்ச்சரில் இன்புட் காஸ்ட் ஹை இன்புட் காஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஓவராலாக இன்ஃப்ளேஷன் இருக்குது, பணவீக்கம் அதிகமாக இருக்குது, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால் விவசாயிகளுக்கு அந்த இன்புட் காஸ்ட், நம்ம உரங்கள் வாங்குறதோ விதைகளை வாங்குறதோ இது எல்லாமே அதிகமாகிட்டே போகுது. இதனால் இன்புட் காஸ்ட் கம்மி பண்ணணும், அவங்களுக்கு உதவிகளை வழங்கணுங்கிறதுக்காக 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ், செல்ஃப் ரிலையன்ட் இன் பல்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் 6 வருஷத்துக்கு ஒரு மிஷன் கொண்டு வர போகிறாங்க. இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தூர், உராத் அண்ட் மசூர் வெரைட்டிஸ் ஆஃப் பல்சஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஜுகேஷனில் நிறைய விஷயங்கள், ஏஐக்கு தனியாக டெக்னாலஜி ஏஐ ஹப் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படிங்கிறத ஒரு 500 கோடி செலவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் கொண்டு வர போகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2028 வரைக்கும் விரிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய டார்கெட் இயர் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா,
கிட்டத்தட்ட 80% ஜல் ஜீவன் மிஷன் வீடுகளுக்கு குடிநீர் வழங்குறாங்க இல்லையா? இப்போ இந்த பைப்டு வாட்டர் சப்ளை டு ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ். ஸோ அது கிட்டத்தட்ட 80% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தையும் 2028 வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா மீதி எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் ரிலேட்டடாக என்னென்ன யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான செய்திகள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயங்களை பட்ஜெட் சார்ந்து நம்ம பார்த்துருக்கோம். நன்றி.